ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய், மாங்காய் இதை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் செஞ்சு பார்க்கலாம். அது ஒன் பாட் சாம்பார் தான், சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கப்புறமா நல்லா பழுத்து தக்காளி எடுத்து 3 கட் பண்ணி இந்த குக்கர்லேயே சேர்த்து இப்போ இது 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் பார்த்திங்கன்னா 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 பீஸ் மாங்காய், இப்போது 10 பீஸ் தேங்காய், இதையும் தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த தேங்காய் மட்டும் தனியாக எடுத்து இது கூட 1 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், இப்போ இது கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த மாங்காய் வந்து தனியாக இருக்கட்டும், இதை கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், சும்மா இந்த மாதிரியே வதக்கி விடுங்க. இப்போ நல்லா இந்த வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரே 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா காய்கறி கூட நல்லா சாம்பார் தூள், உப்புத்தூள் எல்லாமே நல்லா கலந்துரும். இப்போ வந்து பருப்பு வந்து விசில் வந்துருச்சு. இப்போ இது எடுத்து இப்போ இந்த காய்கறிகள்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த பாருங்கள் பருப்பு இது எப்படி வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது கூட இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க காய்கறியும் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் சீரகம், இதையும் சேர்த்து இது கூட நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ தண்ணியில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, உப்பும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாங்காயும் இது கூட சேர்த்து எல்லாமே ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டு, தண்ணியும் கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இந்த காய்கறிகள்லாம் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா 3 விசில் விட்டிங்கன்னா பருப்பு தனியாக வெந்திருக்கும், காய்கறியும் நல்லா வெந்திருக்கும். இது இட்லி தோசைக்கு சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது.